ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது மே 26 என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு சர்ப்ரைஸா ஆர்த்தி நவீன் அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி என்னோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலா நான் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் பிள்ளைங்களோட ஆசைக்காக விட்டுருந்தேன். ஏன்னா இதை பார்த்துட்டு நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு சிலர் கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க, இவ்வளோ வயசுக்கு பிறகு இவளுக்கு இது தேவையா அப்படின்னு. இது வந்து ஃபுல்லாக பிள்ளைங்களோட விருப்பத்துக்காக தான். அடுத்த இயருக்கு வந்து நம்ம மறந்தாலும் கூகுள் வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதனால நாங்கள் எல்லா செலிப்ரேஷனுக்கும் இப்படி ஃபோட்டோவாக மெமரிஸில் எடுத்து வச்சுக்குவோம். அன்னைக்கு எல்லா பிறந்த நாளுக்குமே நான் வந்து விழுந்து விழுந்து சமைப்பேன். ஆனால் என் பிறந்த நாளுக்கு சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு சோம்பேறியாக தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு பிள்ளைங்களோட விருப்பத்துக்காக சீரக சம்பா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு போல் மரவள்ளிக்கிழங்கு அடைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து உடனேயும் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே செஞ்சிடலாம். அதோட அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீனில் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நைட்டு போல் நாங்கள் வந்து மதியம் இருந்த பிரியாணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு மாவு அரைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் இந்த அடை சுட்டு கொடுத்துருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.